ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோ கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், இல்லை நிறைய பேர் இருக்கட்டும், இந்த clickworkers.com பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த clickworkers வந்து ரியல் ஆர் ஃபேக், இது வந்து உண்மையிலே வந்து ஏர்ன் பண்ண முடியுமா? நான் வந்து இதுக்கு முன்னாடி இதில் ஆல்ரெடி ஏர்ன் பண்ணியிருக்கேன். அது எப்போ பார்த்தீங்கன்னா 2020 நான் ஸ்க்ரீன்ஷாட்டிங் காட்டுறேன் பாருங்கள். 2020 நான் அதை ஓப்பன் பண்ணேன். அது மட்டும் இல்லை, இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி தர்றதுக்கு சில பேர் காசு பிடிங்கிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ஃப்ரீ ஒர்க்கு. இதை யார் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம், யார் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் காசு கொடுத்து தான் ஜாயின் பண்ண அவசியமே கிடையாது. நிறைய பேர் இங்கே நடத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி. ஸோ அதுக்காண்டி தான் மெயின் அந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்க இந்த எப்படிப்பட்ட ஒர்க்கு, இது வந்து ரியலாக ஒர்க் பண்ணலாம், யார் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் திறமை இருந்தாலே போதும். அதாவது அது நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அந்த டாஸ்க்கை வந்து எப்படி செய்ய தெரிஞ்சால் மட்டுமே போதும். நீங்கள் அழகாக அதில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஆனால் வந்து லிமிடெட் டாஸ்க் தான் கொடுக்குறாங்க. அதை பொறுத்தவரை அவங்க எல்லா டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் அப் டு எண்ட் வரை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது தெரியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க சப்போஸ் அதில் ஒர்க் பண்ணி காசு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் அண்ட் ஆஃப் நம்ம வந்து வீடியோக்குள்ள வந்துட்டோம். இந்த வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா Clickworker. இந்த Clickworker ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஒர்க்கு. இதுக்கு எந்த ஒரு பேயும் அவங்க வாங்கலை. அதாவது அமௌண்ட்டே அவங்க வாங்காமல் தான் இந்த ஒர்க்கை வந்து அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான ஒரு ஒர்க்கு கொடுக்குறாங்க. அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆப் டெஸ்டிங்கு, அப்புறம் வந்து ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப்பு, அப்புறம் வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் ஜாப்பு, ஒரு வெப்சைட் டெஸ்டிங் ஜாப்பு, இந்த மாதிரி உள்ள இதைத்தான் இந்த வெப்சைட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இது வந்து எக்காரணத்தை கொண்டு வந்து காசு கொடுத்து தான் ஜாயின் பண்ண அவசியம் கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட வந்து காசை வாங்கிக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட ஏமாத்துறாங்க. அதாவது இந்த ஜாப் இருக்குது, அதுக்கு நீங்கள் இவ்வளோ கெட்டினா இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீ ஜாப்பு. அப்படி யாராவது காசு கேட்டாங்கன்னா அது ஒரு ஃபேக்கு தான். அவங்க உங்கள்கிட்ட காசை பிடிங்கிட்டு அவங்க ஃப்ரீயாக இருந்துக்கிட்டு உங்களை ஏர்ன் பண்ணுற மாதிரி வைக்கிறாங்க. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. அண்டு வந்து இதை ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்களுடைய ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்லாம் கரெக்டாக வருது. ஆனால் வந்து சில கரெக்டான இது ஒரு ரேட்டிங் இல்லாதனால பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரை வந்து அவங்க வந்து இது பண்ணிடுறாங்க, அதாவது பேன் பண்ணிடுறாங்க. அதாவது அவங்களுடைய ஒர்க்குக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ரேட்டிங் இருக்குது இந்த Clickworker. இந்த Clickworkerல கொடுக்கக்கூடிய ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்கணும். அதாவது ஸ்கோர், நீங்கள் முடிக்கக்கூடிய ஒர்க்கு வந்து பியூராக இருக்கணும், குவாலிஃபையாக இருக்கணும். அதுக்கு விட்டுட்டு நீங்கள் அந்த ஸ்கோர் வந்து கம்மியாகுது அப்படின்னா அவங்களோட வந்து பேன் பண்ணிடுவோம், உங்கள் அக்கௌண்ட்டை பேன் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதில் வந்து எல்லாருமே ஏர்ன் பண்ணலாம். அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இது வந்து என்ன மாதிரி டாஸ்கஸ்னா, ஒரு அப்ளிகேஷனை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அதை ஒர்க் பண்ணி பார்த்து அதில் உள்ள தவறுகள் என்ன இருக்குது, கரெக்டான விஷயம் என்ன இருக்குது, இந்த அப்ளிகேஷனோட யூஏ இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்ச அப்ளிகேஷன் டெஸ்டர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அப்ளிகேஷன் டெஸ்டர் பற்றி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் அழகாக ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வெப்சைட் டெஸ்டிங், வெப்சைட் சம்மந்தமாக வெப்சைட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது, வெப்சைட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு PHP இருக்குது, இந்த மாதிரி ஒரு வேர்டு வந்து தேவையில்லாமல் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பண்ணாலும் அதில் இருக்குது. ப்ளஸ் வந்து ஃபோட்டோ ஜாப்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அவுட் சைட் போய்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவுக்குமே வந்து இவங்க அமௌண்ட் பே பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துருங்க. நம்ம உள்ளே போய் பார்ப்போம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Clickworker ஜாப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக 2 இது இருக்கும். அதாவது என்னென்ன அப்படி பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரி கஸ்டமர் இருக்கும், ரிஜிஸ்ட்ரி Clickworker இருக்கும். ரிஜிஸ்ட்ரி கஸ்டமர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஒர்க் கொடுக்கக்கூடியவங்க. அதாவது கஸ்டமருங்கிறது வந்து இப்போ எனக்கு ஒரு ஒர்க் முடிக்கணும், ஒரு டாஸ்க் முடிக்கணும், அதுக்கு நான் எவ்வளோ வேணால் பே பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னா இந்த ரிஜிஸ்ட்ரி கஸ்டமரில் போயிட்டு நான் இதில் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த டாஸ்க்கை நான் அதில் ரிஜிஸ்டர் பண்ணிடுவேன். அது கூட அமௌண்ட்டையும் நான் அதில் போட்டுருவேன், இன்ஸ்டால் பண்ணிடுவேன். ஸோ இங்கே வந்து ரிஜிஸ்டர் Clickworker இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அந்த ஒர்க்கில். ஸோ அப்போ இந்த ஒர்க்கில் நம்ம கிளிக் பண்ணும்போது ரிஜிஸ்டர் Clickworker அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ ரிஜிஸ்டர் Clickworker பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேட்கக்கூடிய இது என்ன பார்த்தீங்கன்னா ஜெண்டர், ஃபர்ஸ்ட் நேம், யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்டு அண்ட் இதெல்லாம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டாக வந்து ஃபர்ஸ்ட் முடிச்சது. 2வது ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேமெண்ட் ரிலேட்டாக வந்து பேப்பர் வச்சுருக்கீங்களா இல்லை வச்சுக்கலாம் கேட்பாங்க. அப்புறம் வந்து வெரிஃபிகேஷன் டீட்டெயில் அந்த சம்மந்தமாக தான் கேட்பாங்க. ஸோ இப்போலாம் கண்டினியூ முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து எப்படி இருக்குன்னு காட்டிடுறேன். அதாவது 2த்துலேயுமே வந்து ஃபார் கஸ்டமர், ஃபார் Clickworker இருக்கும். நீங்கள் Clickworker தான் கொடுக்கும். அதாவது நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்கர் தான் கொடுக்கணும். ஸோ அப்போ வந்து
நான் லாகின் பண்ணிடுறேன். இதான் என்னுடைய லாகின் பேஜ். ஸோ இதில் லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பிசியில் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் அப்ளிகேஷன் செப்பரேட்டாக இருக்குது. அந்த ஃபோன் அப்ளிகேஷன் நீங்கள் செப்பரேட்டாக கூகுள் ப்ளேயில் ஏற்றிக்கலாம். நீங்கள் ஃபோன் அப்ளிகேஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பிசியில் பண்ணும்போது அதுக்கு வந்து மெயில் ரிக்வெஸ்ட் வரும், லாகின் ரிக்வெஸ்ட் வரும். அந்த லாகின் ரிக்வெஸ்ட்டு நீங்கள் கன்ஃபார்ம் இதில் கொடுத்துருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதில் கொடுத்துருக்க ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டெப்ஸ் படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய பிசியில் லாகின் ஆகி நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விதமே ஆகும். ஸோ இது நான் 2020 ஓப்பன் பண்ணேன். நான் உங்களுக்கு அந்த டேட்டையும் காட்டுறேன். ஸோ நான் 2020 ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சும்மா 2-3 சர்வே பண்ணேன். அதுக்கு 0.05 யூரோ கிடச்சிச்சு. இதில் யூஎஸ்டி கிடையாது, யூரோ. யூஎஸ் டாலர் இல்லாமல் 0.05 யூரோ சம்திங்கில் தான் வரும். ஸோ ஒர்க்குங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ஹெல்ப் த ட்ரெயின் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 2 விதமாக பிரிச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஆப் ஜாப்புங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோனில் பண்ணக்கூடிய ஜாப்பு இதில் கொடுத்துருப்பாங்க. அவைலபிள் ஒன்லி ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஎஸ் கிளிக் ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க. அதே பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிள் ஜாப்ஸுங்கிறது இது பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் பண்ணக்கூடிய ஜாப். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் கொடுத்துருக்காங்க, 30 நாளைக்குள்ள வந்து இந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் 30 நாள். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு ஒர்க்கு. ஸோ இதோட டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி செப்பரேட்டாக ஒவ்வொரு அப்ளிகேஷனுமே கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெல்ப் ட்ரெயின் ஆன ஆத்தென்டிகேஷன் அப்ளிகேஷன். அதாவது ஒரு ட்ரெயின் ஆத்தென்டிகேஷன் அப்ளிகேஷனுக்கு நம்ம வந்து ஒரு இது கொடுக்கணும். ஸோ ஒரு ஜாப் ஐடி மாதிரி ஸ்டார்ட் நம்ம கொடுத்து இதில் வந்து ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஸோ இதில் வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் இதில் பே பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி என்னென்னு ஃபுல்லாக சர்ச் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நீங்கள் இதில் இறங்குங்க. என்னென்னு தெரியாமல் இறங்கிட்டு அதில் உள்ள அந்த ஸ்கோர் ரேட்டிங் வந்து கம்மியாயிருச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இது கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ என்னோட ஜாப் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நான் 2020 ஓப்பன் பண்ணேன். ஸோ நல்லா பாருங்கள், இது வந்து 2020 மேலே வந்து நான் 3 கொஸ்டின் என்னமோ வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 4 சென்ட் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ரிவ்யூ பண்ணேன். இந்த கிளிக் ஒர்க்கர் ஆப்பை வந்து பண்ணிவிட்டு ஒரு ரிவ்யூ கொடுத்தேன். அதுக்கு வந்து ஒரு சென்ட் நம்ம கிடச்சிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோ அப் 18 ஃபோட்டோஸ், அதாவது நம்மளுடைய ஃபோட்டோஸை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 8 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃபோட்டோவை எங்களுக்கு வந்து நீங்கள் ஷோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டாங்க. இதுக்கு வந்து $2.5 யூரோ நம்ம கிடச்சிச்சு. ஆனால் அது வந்து நான் ஒழுங்காக பண்ணாதனால அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி கூட வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள். ரிஜெக்ட் ஆன ஒர்க்கு நீங்கள் பண்ண முடியாது. திருப்பி வந்து எப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட ஒர்க் வருதோ அப்போ தான் வந்து நீங்கள் அதில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அது வந்து லிமிட்டடாக தான் இந்த கிளிக் ஒர்க்கில் கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து ஒவ்வொரு கண்ட்ரியை பொறுத்து மாறும், ஒர்க்கிங் டைம், ஒர்க்கிங் வேரியஸ் மாறும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுலேயே வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு ஆர்டிக்கலில் வந்து அவங்க கொடுத்தது. அதாவது இதோடைய நன்மைகள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது குட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் த்ரெஷ்ஹோல்டு லிமிட்டட் தான். பேமெண்ட் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்லேயே நம்ம நிறைய இதில் எடுத்துக்கலாம். ஸோ சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா இப்போ பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து உங்களுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட பேமெண்ட் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ சொல்லப்போனால் இங்கே வந்து உங்களுக்கு வந்து பேப்பலில் எடுத்துக்கலாம். ஸோ பேப்பல் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் டேரெக்டாக எடுத்துக்கலாம். உங்களுடைய பேப்பல் இமெயில் அதெல்லாம் கொடுத்துட்டு டேரெக்டாக நீங்கள் பேப்பல் வழியாகவே எடுத்துக்கலாம். ஸோ பேப்பலுக்கு இன்வாய்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் த்ரெஷ்ஹோல்டு இருக்குது. ஸோ அந்த த்ரெஷ்ஹோல்டு வந்து எப்போ நீங்கள் ரீச் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட்க்கு உண்டான வித்ட்ரா ஆப்ஷன் வரும். ஸோ இதை நீங்கள் எதில் தெரிஞ்சுக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க ஹெல்ப்பில். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சரில் போய்ட்டு உங்களுடைய என்ன பேமெண்ட் ரிலேட்டடாக என்ன வேணும், உங்களுக்கு எவ்வளோ வந்து இருந்தால் நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டால் ஹவு மச் வில் ஐ பில் பெய்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே வந்து செப்பரேட்டாக ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு ஒர்க் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம வித்ட்ரா பண்ணக்கூடிய ஒரு இது இருக்குது. அது எல்லாமே வந்து உங்களுக்கு டோட்டலாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அது எல்லாமே வந்து செப்பரேட்டாக படித்து பார்த்துக்கோங்க எவ்வளோக்கு இருந்தால் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மினிமம் அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா $10, அதாவது 10 யூரோ சம்திங் வந்து இருக்கணும். பயோனியருக்கு வந்து 5 யூரோ இருக்கணும். பேமெண்ட் ஆஃப் யுவர் பேங்க் அக்கௌண்ட் பேப்பல் யூசர்ஸ், அதாவது பேப்பல் யூசர்ஸ் வந்து 10 யூரோக்கு மேலே இருந்தால் தான் வந்து நம்ம பேமெண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து இந்த ஜாப்பில் ஒர்க் பண்ணுங்க. அண்ட் இது கம்ப்ளீட் ஃப்ரீ தான். நான் வந்து இதை ஃபேக்குன்னு சொல்ல வரல, இது ஃப்ரீயான ஒர்க்கு. இதை வந்து ஃப்ரீ டைமில் பண்ணலாம். ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா இன்னும் வீடியோஸ் பாருங்கள். வீடியோ பார்த்து வேணால் நீங்கள் வந்து நிறைய இதில் பண்ணி பாருங்கள். ஆனால் இதோட பார்த்திங்க பார்த்தீங்கன்னா இந்த UHRS ஒர்க்னு சொல்லுவாங்க. இதை கிளிக் ஒர்க்கர் தான் UHRS ஒர்க்னு சொல்லுவாங்க. ஸோ மேபி வந்து நிறைய பேர் இதில் வந்து அதிகமான அமௌண்ட் வந்து எடுக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் வந்து இதில் வந்து எலிஜிபிலிட்டி பெர்சன் மட்டும்தான் வந்து இதில் ஏர்ன் பண்ண முடியும் சொல்லப்போனால். ஏன்னா வந்து இதில் கொடுக்கக்கூடிய சர்வீஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அதனுடைய கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷனாக இருக்கட்டும், அதை தெரிஞ்சவங்க மட்டும் தான் இதில் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா நல்லா எல்லாத்தையுமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. அது சும்மா உங்களுடைய டைமையும் வேஸ்ட் பண்ண வேணாம். ஆனால் அதில் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம்.
ஆனால் நான் 2020க்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி ஒரு யூடியூப் பார்த்து தான் நானும் இது ஓப்பன் பண்ணேன். ஸோ அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவு தெரிஞ்சிருப்பீங்க நீங்கள் இந்த அப்ளிகேஷன் தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷனுடைய இது வந்து clickworker.com நான் லிங்க் கிளியர் கொடுத்துருக்கேன். அப்ளிகேஷன் லிங்க் எங்களை கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணி கூட நீங்கள் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you.